ஹாய். பேஷன் ஃப்ரூட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலே 2 கலர் இருக்கு. ஒண்ணு எல்லோ கலர், இன்னொன்னு பர்பிள் கலர்ல பழம் இருக்கும். நான் இந்த 2 பிளான்ட்டுமே என்னோட மாடி தோட்டத்தில வச்சிருக்கேன். அது எல்லாமே நார்மலா மார்க்கெட்ல சீசன் டைம்ல கிடைக்கிற பழங்கள் தான். ஆனா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பழம் கிராமத்தில மட்டுமே கிடைக்கிற குட்டி பேஷன் ஃப்ரூட். இந்த பேரு நான் வச்சது தான். ஏன்னா, இத்தன வருஷமா இந்த பழத்தோட ஒரிஜினல் பேரே தெரியாம தான் இந்த பழத்த சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட மாடி தோட்டத்தில பர்பிள் கலர் பேஷன் ஃப்ரூட் நெறைய காய்ச்சிருந்தது. அந்த பழங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழத்துக்கு குட்டி பேஷன் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சேன். ஏன்னா, இந்த 2 பிளான்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 2மே கொடி மாதிரி தான் படர்ந்து போகும். இந்த 2 பிளான்ட்டோட பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா, இந்த பழத்தோட பூக்கள், காய்கள் மட்டும் சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதனால தான் இந்த பழத்துக்கு குட்டி பேஷன் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சேன். உங்களுக்கு இந்த பழத்தோட ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வயல்வெளி ஓரம், ரோட்டோரம், காடுகள் எல்லாம் இந்த பழங்கள் நெறைய பழுத்து கிடக்கும். இப்ப தான் இந்த பழங்களோட சீசனுமே. இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அந்த விதைகளோட கடிச்சு சாப்பிட நல்ல இனிப்பாவே இருக்கும். இந்த பழத்தில நெறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. இந்த செடி என்னோட மாடி தோட்டத்தில வளர்க்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு.